வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜஸ்தானி ஸ்டைல்ல தஹி தடுக்கா, அதாவது ரைத்தா. இது சப்பாத்தி, பூரி, பிரியாணி, புலாவ், ஈவன் சாம்பார் சாதத்துக்கு கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கு. எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துப்போம். 1 பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கிந்து சேர்த்துடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். வதக்கின்றலாம். வெங்காயம் 1 பொடிசா நறுக்கிந்து சேர்த்துருவோம். அதையும் வதக்கின்றுவோம். தக்காளி 1 அதையும் பொடிசா நறுக்கிண்டு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இதுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இது வேகறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுப்போம். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே வேக விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடுவோம். ஆறினதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். 3 கரண்டி அளவுக்கு தயிரை கடைஞ்சிட்டு சேர்த்துடுவோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். சப்பாத்தி, பூரிக்கு சிம்பிளா சட்டுன்னு செய்யக்கூடியதுதான் இந்த ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.